இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் கிரயமாக கொடுத்த போது என்னுடைய எதிர்காலத்திற்கும் தேவையானதையும் சேர்த்துதான் அவர் செலுத்தி இருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆகையால் பவுல் சொல்லுகிறார், all blessings were included. நீங்கள் ஞான நன்மைகளில் பங்கு பெற்றீர்கள்னா இன்க்ளூடடா இருக்கும்போது, அடுத்து சரீர நன்மைகளால் உங்களுடைய சரீர நன்மைக்கு அவர்களுக்கு உதவி செய்ய, உங்க சரீர நன்மைக்கு மற்றவர்கள் இன்க்ளூடட். என்னை பரலோகம் 50% நீதிமானை பார்க்க முடியாது. பரலோகம் என்னை 50% வெற்றி பெற்றவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு 50% வெற்றி அடையவில்லை, அவர் 100% வெற்றி அடைந்திருக்கிறபடினால் பரலோகம் என்னை 100% வெற்றி பெற்றவனை தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு வெற்றியிலும் I am included. கை தட்டுவதற்கு you are included. 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளவு? 500 ரூபா. ஃபுட் இஸ் இன்க்ளூடட். அப்படின்னா ஃபுட்டுக்குன்னு தனியாக நீங்கள் காசு கொடுக்க வேணாம். நீங்கள் எடுத்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்குள்ளேயே கொடுத்த அந்த 500 ரூபாய்க்குள்ளேயே சாப்பாடு இன்க்ளூடு. நான் எதுவும் தனியாக பே பண்ண வேண்டியதில்லை. கிரைஸ்ட் பே பண்ணதுக்குள்ளேயே ஐ எம் இன்க்ளூடட். கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாட்ஸ் யுவர் நேம்? யூ ஆர். ஆமாம், நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இன்க்ளூடட். இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட். இன்க்ளூடட் மீன்ஸ் there is no need of extra fee. நான் தனியாக எதையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அவருக்குள் இன்க்ளூடடாக இருக்கிறபடினாலே அவர் செலுத்தும் போதே எனக்கும் சேர்த்துதான் செலுத்தி இருக்கிறார். Paul says you were also included. You also were included in Christ when you heard the message of the truth. நீங்கள் கிறிஸ்துவோடு இன்க்ளூட் ஆகியிருக்கிறீர்கள். அழகான வார்த்தை. இன்க்ளூட் என்பதன் அர்த்தம் you need not pay extra payment for your blessings. When Christ paid something, you are also included. ஆமென். புரியுதா? you are also included. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற, இப்போ நான் ஸ்ரீலங்கா போகிறேன், எங்களோட ஒரு 4 பேர் வர்றாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன சாப்பிட்றது கூப்பிட்றாங்க, ஒரு வெல்விஷர். அப்போ நான் எத்தனை பேர் வந்திருக்கேன்? 4 பேர் வந்திருக்கிறோம். அப்படின்னும் போது என்ன சாப்பிட கூப்பிட்டு சாப்பாடு சமைச்சு பரிமாற அவங்க வரும்போது வாட் இஸ் த மீனிங்? 4 பேர் இன்க்ளூடட். எனக்கு என்ன சாப்பாடு வைக்கிறாங்களோ அதே சாப்பாடு தான் நாங்கள் 4 பேர் என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட போகிறோம். இப்போ நான் வந்து செல்வா ஒரு ஆஃபீஸ் ஒரு மீட்டிங் என்ன சேர்த்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவருக்கு தெரிஞ்ச ஒரு வெட்டிங்க்கு நான் கூட போகிறேன்னா ஐ ஆம் இன்க்ளூடட். நான் தனியாக எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கிறிஸ்து அழைக்கப்பட்டாராம் காணா ஒரு கல்யாணத்துக்கு, 12 பேரும் இன்க்ளூடட். அப்போ இன்க்ளூடட் மீன்ஸ் என்ன தெரியுமா? அவருக்கு எதெல்லாம் பைபிள் எஸ் சொல்லுதோ அதெல்லாம் எனக்கும் எஸ் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட். இயேசுவுக்கு பரலோகம் நோ சொன்னா உங்க ஜெபத்துக்கு நோ சொல்லும். இயேசுவுக்கு பரலோகம் எஸ் சொல்லுச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்க ஜெபத்துக்கு அது எஸ் சொல்லித்தான் ஆகணும். பிகாஸ் யூ ஆர் இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். I am included for each and every blessing. வேதத்தின் அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கு உண்டு. ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு இன்க்ளூட் ஆயிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இன்க்ளூடுனா இங்கே ஒரு 300 பேர் இருக்கீங்க, 300 பேருக்கும் 300 பேருக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் உள்ளே வரீங்க சார் டிக்கெட்டுன்னு போது இன்க்ளூடட்.
யூ ஆர் இன்க்ளூடட். இயேசு சிலுவையில் முடிக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் முடித்தார். நீங்கள் பரலோகத்துக்கு வரும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், ஃபாதர், ஐ ஆம் இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட். இஃப் த ஹெவன் சேஸ் எஸ் டு ஜீசஸ், இட் ஹேஸ் டு சே எஸ் டு மீ ஆல்சோ. இயேசுவின் ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கும் என்றால் உங்கள் ஜெபத்திற்கு இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் அந்த வல்லமைக்கு, அந்த கிரயத்திற்கு, அந்த நீதிக்கு, அந்த பரிசுத்தத்திற்கு கிடைக்கும் பலனில் நீங்களும் இன்க்ளூடட். உங்களுக்கு அவருக்கு கொடுக்கிற சகல மரியாதையும் பரலோகம் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் யூ ஆர் இன்க்ளூடட். அவருக்கு பயப்படுகிற பிசாசுகள் உங்களுக்கும் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். அவருக்கு கீழ்ப்படுகிற வியாதிகள் உங்களுக்கும் கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். பிகாஸ் யூ ஆர் இன்க்ளூடட். அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தேவையான, அதாவது அதான் நான் திரும்ப அந்த வசனம் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த போது லேவி அவன் அறைக்குள் இருந்தான். ஆகையால் லேவி ஒன்றை செய்யாவிட்டாலும் ஆபிரகாம் செய்ததின்படி லேவியும் அதை செய்ததாகவே கருதப்படுகிறது. he is also included. அவனும் தசமபாகம் கொடுத்தான். அப்படிதான் வருது. ஸோ இன்க்ளூடிங் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. இன்னைக்கு எல்லாருமே நீ ஆசீர்வாதத்துக்கு என்ன கிரயம் செலுத்தினாய், நீ என்ன பண்ண, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ எதை திருத்தணும், அதை திருத்தணும், இதை திருத்தணும். திருத்துவோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை கொண்டு போய் எங்கே சேர்க்காத, ஆசீர்வாதத்தோடு சேர்க்காத. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்கிற செய்தி, நீங்கள் மாறுவதே ஆசீர்வாதம் என்கிற செய்தி சரியானது. ஆமென். மாற்றங்களே ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், மாறும்போது ஆசீர்வாதம் இல்லை, மாற்றமே ஆசீர்வாதம். மாற்றம் இல்லைனாலே ஆசீர்வாத குறைச்சல் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இன்றைய குற்றப்படுத்துகிற செய்திகள் ஜனங்களை குற்றத்துக்குள்ள கொண்டு செல்லு, குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு செல்லுது. இன்றைய எழுப்புதல் பிரசங்கிகள் ஒரே ஒரு வசனத்தை புரிந்து கொண்டா போதும், we are also included, we also are included with Christ, in Christ. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இன்க்ளூட் அப்படின்னா என்ன சார்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, you need not pay extra payment for your food, for your blessing. ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்க, என்கிட்ட ஒரு ஏர் ஹவுசர்ஸ் கேச்சு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னுச்சு. பில்லில் போட்டு திட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, கட்டாயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவங்க கொடுக்குற சாண்ட்விச் அந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது பில்லுன்ட்டு நோன்ட்டேன், நோ யூ டோன்ட் லைக் சொல்லிச்சு, இட்ஸ் இன்க்ளூடட். ஓ, இஸ் இட் இன்க்ளூடட்? அப்படியே ஒன்று தட்டி விடுக்கிட்டு நிறையா பேருக்கு இன்க்ளூடிங் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு தெரியாதனால அதுக்கெலாம் பே பண்ணணுமோ அப்படின்ட்டு வேணான்றோம். இன்க்ளூடிங் மீன்ஸ் என்னென்னா, இதுக்கும் சேர்த்தே இன்னொரு இதுக்கு பே பண்ணிட்டீங்க, அதனால் இதுக்கு நீங்கள் தனியாக ஒன்று கொடுக்க வேண்டாம். யூ ஆர் இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட்னா உங்களுக்கு இப்போ 10 பேர் இன்க்ளூட்னா 10 பேருக்கு சேர்த்து பே பண்ணிடுறோம். பே பண்ணனால நாங்கள் இலவசமாய் கிருபையினாலே ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சத்தியத்திற்கு பெயர் தான் கிருபையின் சத்தியம். ஆமென், 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 ஆமென். இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் கிரயமாக கொடுத்த போது என்னுடைய எதிர்காலத்திற்கும் தேவையானதையும் சேர்த்து தான் அவர் செலுத்தி இருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆகையால் பவுல் சொல்லுகிறார், all blessings were included.
நான் அவருக்குள்ள இன்க்ளூடா இருக்கிறனால தான் பரலோகம் அவர் செய்ததை நானே செய்ததாக பார்க்கிறது. அதான் சொல்ற, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவரே, நாங்க யூ ஆர் இன்க்ளூடட். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென். நான் ஜெயித்தேன், நீ திடன் கொள். எதுக்கு? யூ ஆர் இன்க்ளூடட். பையன் வந்து தப்பான்ட்டான், ஹெட் மாஸ்டர் வந்து விட மாட்டேன்டார், பிரின்சிபால் விட மாட்டேன்டார். உடனே அவங்க அப்பா வந்து பேசிட்டு, சரி சார், பேசி முடிச்ச உடனே சரி அவனை கிளாஸ்க்கு அனுப்பிடுங்க. வந்தோன்னு சொல்லிட்டு பேசிட்டேன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேசினது யாருக்கு தான்? எனக்கு தான். இப்போ அவர் மேட்ரு முடிஞ்சிச்சுன்னா யார் மேட்ரு முடிஞ்சிச்சு? அப்படியே எந்திரிச்சு போயிருங்க. ஆமேன். இல்லாட்டி அப்படியே எந்திரிச்சு அல்லையா சொல்லிட்டு ஆமேன். இயேசு ஜெயித்த போது ஐ ஆம் இன்க்ளூடட். இப்போ கிரைஸ்டோட நான் இன்க்ளூடட் அப்படின்னா, கிரைஸ்டுக்கு பைபிள் சொல்லுது வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. I am included in Christ. ஆகவே எல்லா வாக்கு தத்தமும் எனக்கும் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வெற்றியிலே என்னுடைய வெற்றி இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆமென், ஆமென். அதனால தான் தொடங்கும் போது எப்படி தொடங்குறாரு பவுல்? இந்த அதிகாரத்தில் இன்க்ளூடட்னு கண்டுபிடிச்சனால தான் எழுது தொடங்கும். எப்படி தொடங்குறன்னா, ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். பிகாஸ் யூ ஆர் இன்க்ளூடட். இப்போ இயேசுட்டு வந்து எவ்வளவு எங்களுக்கு கிடைச்சிச்சு கிடையாது, பங்கு. அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. பங்கு என்றால் என்னவென்றால் ஐ எம் இன்க்ளூடட் அர்த்தம். யூதாசை பற்றி வேதம் சொல்லும்போது அவன் எங்களில் ஒருவனாய் இருந்து எங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டு அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான் என்பதன் அர்த்தம் என்ன? he was also included. அவனும் கிறிஸ்துவின் வல்லமையில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். யூதாஸ் இயேசுவினிடத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்குள்ளே அவன் இன்க்ளூடா இருந்ததுனால அத்தனை பிசாசுகளும் யூதாசுக்கும் பயந்தது. கையத்தட்டு. ஆமா, நீங்க யூதாஸா இருந்தாலும் ஆமா, இஃப் யூ ஆர் இன்க்ளூடட்னா என்ன செய்யும்? யூனா ஸ்பெல்லிங் இந்த இனிஷியல் சொல்றேன்ப்பா. யூ தாஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு தாஸ் இருக்கார், யூ தாஸ் அவர் பேர். வாங்க யூ தாஸ் அப்படின்னு. யூ ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். அந்த பங்கு என்பதன் அர்த்தம் இன்க்ளூடுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 1:17 வாசிமா சீக்கிரம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். ஆமென். பங்கு பெற்றவனாய் இருந்தான். அவனும் இன்க்ளூடா இருந்தான். பங்குக்கு அர்த்தம் கான்டெக்ஸ்ட்ல அர்த்தம் எடுத்தீங்கன்னா வந்து அவனும் இன்க்ளூடாக தான் இருந்தான், இன்க்ளூடடாக தான் இருந்தான். 8:21 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீ உன் இருதயம் செம்மையாய் இராதபடினால் இந்த விஷயத்தில் யூ ஆர் நாட் இன்க்ளூடட்ன்றான். அதுக்கு அர்த்தம் என்ன? பங்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆமென். 20 பேருக்கு நான் டிக்கெட்டுக்கு பே பண்ணியிருக்கிறேன். 20 பேர் போகிறோம். 21வது ஆள் வராருன்னா அவர் இன்க்ளூடடு கிடையாது. இந்த இன்க்ளூடாக இருக்கிற ஆளுக்குன்னு தனிப்பட்ட திறமைகள் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட பணம் கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஹீ இஸ் இன்க்ளூடட். கையை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹீ இஸ் இன்க்ளூடட். இப்போ நமக்கு எல்லாமே ஒரே ஒரு பேஸில் தான் பிளெஸிங் வாங்கிட்டே இருக்கிறோம். என்ன பேஸ் தெரியுமா? ஐ ஆம் இன்க்ளூடட். அவ்வளோதான். அப்போ அடுத்த வசனம் இப்போ ரோமர் 15:27 வாசிங்களேன். 15:27 சீக்கிரம். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். கடனாளிகளாய் இருக்கிறார்கள். காணிக்கையை பற்றி பைபிள் சொல்லும்போது, உதவிகளை பற்றி பைபிள் சொல்லும்போது, ஊழிய வளர்ச்சியை குறித்து பைபிள் சொல்லும்போது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கடனாளிகள். ஆமாம், நீங்கள் கடனாளிகள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. அட பாவியலா, நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். ஆமாம், பரவாயில்ல, வேலை கிடைச்சோன்னா முடிச்சிருவோன்றீங்களா? அடுத்த வாசிக்க தொடர்ந்து. எப்படி என்றால், எப்படி என்றால் இங்க பாருங்க, கடனாளி. எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க இன்க்ளூடட்.
இப்போ நான் ஒரு செய்தி, ஒரு ரெவலேஷன் பேசுகிறேன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் எல்லாருமே இன்க்ளூடட். சொல்லுங்கள். அடுத்து எங்கே வரேன்னு தெரியுது. எதை நான் இப்போவே இன்க்ளூடட் சொல்லாமல் இருக்கிறேன்றீங்களா? நான் ஒரு வெளிப்பாடை ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வெளிப்பாட்டுக்கு யாரால் அந்த வெளிப்பாட்டை கேட்குற நீங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே இன்க்ளூடடு. நீங்கள் ஞான நன்மைகளில் பங்கு பெற்றீர்கள்னா இன்க்ளூடடாக இருக்கும்போது அடுத்து சரீர நன்மைகளால் உங்களுடைய சரீர நன்மைக்கு அவர்களுக்கு உதவி செய்ய உங்கள் சரீர நன்மைக்கு மற்றவர்கள் இன்க்ளூடட். நாட் ஒன்லி த பாஸ்டர். அது நீங்கள் ஊழியத்துக்கும் தேசத்திற்கும் தேசத்தின் செழிப்புக்காக ஊழியத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம கொடுக்குறோம். நேற்று நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசினேன். அந்த குறிப்பிட்ட சகோதரர் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பண தேவையோடு வருகிறார். அந்த பண தேவை உங்களால் கொடுக்க முடியக்கூடிய பண தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்மை ஆசீர்வதித்த தேவன் அவரையும் ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்பது அல்ல. தேவன் நினைத்தால் எந்த மனுஷனை உயர்த்தவும் எந்த மனுஷனை தாழ்த்தவும் தேவனால் முடியும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதன் காரணம் நாம் சிறந்தவர்கள் என்பதற்காக அல்ல, அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள he is included. புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு தேவன் 4000 கொடுப்பதற்கு, அவனுக்கு தேவன் 2000 கொடுப்பதற்கு, அந்த 2000 தேவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ என்கிட்ட இருக்க 2000 ஏன் 2000மே இல்லை, இது அவன் 2000. கையை தட்டாது. தேவன் உங்களுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இல்லை, நீங்கள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு சேர்த்துதான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. கையத்தட்டு. புரிஞ்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்காங்க. நேற்று கர்த்தர் கேட்டார், 2 பேர் மாசம் ஃபுல்லாக ஃப்ரீயாக பேசுறதுக்கு அன்லிமிட்டெடு என்னது கால்ஸ், ஃப்ரீ கால்ஸ், அந்த அந்த ஸ்கீம் எடுத்துட்டா 2 பேரும் விடிய 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 நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக பேசிகிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் எடுத்தால் போதும்? 2 பேர் எடுத்த தேவையில்ல, ஒருத்தன் எடுத்தால் போதும். கை தட்டுங்க அவருக்கு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிற புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேர் ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஒருத்தன் அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் எடுத்தால் போதும். முட்டாள்தனமாக 2 பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் ஃப்ரீ கால்ஸ் இருக்கனால இவன் கால்ஸில் அவன் பேசிக்கலாம். ஹி இஸ் இன்க்ளூடட். அப்படி போடு. 2 பேரில் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, 2 பேர் இருக்கும்போது 2 பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு 2 பேரும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலே போதும். புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறான், ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்னா இவன் நல்லவனாக இருக்கான்ல. கடவுள்கிட்டருந்து வரதை சொல்லலை, இவன்கிட்டருந்து வரதை சொல்கிறேன். ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செய்யணும்னா 2 பேரும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலே போதும். இன்னொருத்தன் கெட்டவனாக இருந்தாலும் இவன் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவன் தான் நல்லவன் இல்லை. கைத்து. அப்படி என்றால் கெட்டவனாக இருக்கலாமா? நீ இப்படியே கேட்டுக்கிட்டே இரு, நான் அந்த ரூட்டில் வரவே மாட்டேன். நீங்கள் தேவன் இருக்கிறீர்கள். உங்கள் இருவரில் ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இருவரும் நல்லவராக இருந்தால் நல்லது. நல்லவராக இருக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் இருவரில் ஒருவர் நல்லவராக இருந்தால் போதும். அப்படியே கையை தட்டி எந்திரிச்சு அல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஏசுராம கையை தட்டாமே. ஒரே ஒரு ஆசிரியர் தான் எந்திரிக்கிறாரு. அவங்க மாணவர்கள்லாம் இன்னையிலேருந்து உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம 2 பேரும் நல்லவங்கன்றனால இல்லை, நம்மள ஒருத்தர் நல்லவர், அதனால we are included. ஒரே ஒரு ஹீலிங் மினிஸ்டர் இங்கே இருந்தார்னா அவருக்கு தேவனுக்கு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்தா 300 வியாதியஸ்தர்கள் உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த 300 பேருக்கும் வரம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒருவர் கொடுத்த வரத்தில் 300 பேரையும் சுகமாக்க தேவனால் முடியும். வரம் எப்படி எல்லாருடைய இதையும் சேர்த்து இன்க்ளூடடோ, ஐஸ்வர்யமும் அப்படித்தான். கையை தட்டுங்க. ஆமென். So in Christ we all are included. நாம் எல்லோருக்கும் தேவையானது அவர் ஒருவரே சம்பாதித்தார். ஆகையால் நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். Bible says you also were included. நாம் எல்லோரும் அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம்.
In every success of Christ, I am also included. You are also included. I have to be considered as a 100% successful man. என்னை பரலோகம் 100% வெற்றி பெற்ற ஒருவனாகத்தான் என்னை கணிக்க வேண்டும், என்னை மதிக்க முடியும். அதை தாண்டி என்னை வேறு விதமாக மதிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு பெற்ற 100% வெற்றியிலும் நான் இருக்கிறேன். I am also included. கை தட்டுங்க அவருக்கு. என்னை பரலோகம் 50% நீதிமானை பார்க்க முடியாது. பரலோகம் என்னை 50% வெற்றி பெற்றவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு 50% வெற்றி அடையவில்லை, அவர் 100% வெற்றி அடைந்திருக்கிறபடியினால் பரலோகம் என்னை 100% வெற்றி பெற்றவனை தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு வெற்றியிலும் I am included. கை தட்டுங்க அவருக்கு. Amen. What is today's message? சத்தமா சொல்லுங்க. I am included. Come on everyone, say I am included. What's today's message? I am included. நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். எங்க ஜெயிச்சேன்? சிலுவையிலே ஜெயிச்சேன். அதான் பவுல் சொல்றாரு. பவுல் சொன்னது புரியவே இல்லை ஒரு காலத்தில். நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன், சிலுவையிலே நான் ஜெயிச்சிட்டேன். சார், ஒருவரோடு நீங்கள் இணையும் போது எதிர்காலத்தில் நடக்க போகிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நீங்கள் பங்காளியாகலாம். கடந்த காலத்தில் நடந்த நன்மைக்கு தீமைக்கு நீங்கள் பங்காளியாக முடியுமா? முடியும், பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நான் சேர்ந்தனால நேற்று நடந்ததுக்கு பங்காளி ஆயிட்டேனா? இது எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் சேர்ந்தேன்னா நாளைக்கு விழ போற ஒரு பிசினஸ்ல நான் பார்ட்னராக சேர்றேன். ஓகே சார், நான் பார்ட்னராக சேர்ந்துட்டேன்னா நாளைக்கு 50 கோடி வரப்போதுன்னா அதுக்கு நான் பங்காளி ஆகலாம். நேற்று நடந்த ஒன்றுக்கு நான் எப்படி பங்காளி ஆக முடியும்? புரியுற மாதிரி சொல்லவா? ஒரு குடும்பத்தில் சாபம் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க தாத்தா ஒரு மர்டர் பண்ணிட்டாரு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அந்த சாபம் வந்துக்கிட்டே இருக்குது. யார் யாருக்கு? பிள்ளைக்கு வருது, 3 பேருக்கு. அப்போ பிள்ளைக்கு வரணும்னா அந்த பிள்ளையை எங்கே கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு அந்த சாபம் போகும், அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக போகும். அப்போ புதுசாக தெரியாதனமாக பொண்ணு கொடுத்தவன், தெரியாத மாப்பிள்ளை கொடுத்தவன், அவனும் சிக்கலாகிறான். அடுத்து அவங்க பிள்ளைகளுக்குள்ளே வருது, அதுக்கப்புறம் வருது. இப்போ நான் 3ஆவது ஜெனரேஷனில் போய் நம்ம போய் என்ன செய்கிறோம்? கல்யாணத்தை கட்டுறோம். கட்டின உடனே இப்போ நான் என்ன இன்க்ளூட் ஆகிட்டேன்? தாத்தா செஞ்ச மர்டரில் நான் இன்க்ளூட் ஆகிட்டேன். புரியுதா? தாத்தா பாவம் செஞ்சாரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் சேர்ந்தனால 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாவத்துக்கு நான் இன்க்ளூடடா ஆக முடியும்னா கையத்தட்டு. இன்று நான் இயேசுவை சுவிசேஷத்தை கேட்டு ரட்சகரா ஏற்றுக்கொண்ட போது 2000 வருடங்களுக்கு முன்பாய் நடந்த அந்த நன்மையில் நான் இன்க்ளூட் ஆயிட்டேன். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. எப்ப நீங்க இன்க்ளூட் ஆகுறீங்க வாசிங்க. எபேசியர்ல 1:13 சீக்கிரம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அச்சா, அண்டர்லைன் தி வேர்ட். நான் எப்ப அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறேனோ, எப்ப ஒருத்தனோட ஐக்கியம் ஆகிறேனோ, அப்ப முன்னாடி நடந்த அந்த விசுவாசின ஆன போது சிலுவையில் நடந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்க்ளூட் ஆயிட்டேன். அவர் அப்ப ஜெயிச்சார்ல, அந்த ஜெயத்திலே எனக்கு பங்கு வந்துருச்சு. பலன இல்ல, பலன்கள்ல பங்கு பெறத பேசல, அந்த ஜெயத்திலே பங்கு பெற்றவன் ஆயிட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், நல்லா புரியுதா? இயேசு முடிச்சா நான் அனுபவிக்கிறேன் இல்ல, இயேசு முடிச்சதுல என் பேர் வந்துருச்சு. கையை தட்டுங்க.